தேதி ஆதாமுடைய 7 ஆசீர்வாதம். போன வாரம் திருமணம். நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு திருமணத்தில் தான் அந்த செய்தி கொடுப்பாங்கன்னு. அது திருமணத்துக்கு மாத்திரம் அல்ல, நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு, ஏற்கனவே திருமணமாகி குடும்பமாக அநேகர் இருக்கீங்க, உங்களுக்கும் அந்த திருமண செய்தி மிக மிக முக்கியமானது. சரி, இன்றைக்கி 3வது செய்தி, குடும்ப செய்தி. நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பம், என் குடும்பம், இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் ஆண்டவர் குடும்பத்தை குறித்தே இந்த செய்தியெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறார். ஒருவேளை இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை 5 காரியத்தில் ஒரு 3 காரியம் நீங்கள் கடைப்பிடிக்கலாம், 2 கடைப்பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை சொல்ல போகிற 5 காரியத்தில் 4 கடைப்பிடிக்கலாம், 1 கடைப்பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை 5ஐயும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம், இன்னும் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு தான். அதில் குறைவாக இருக்கிறவங்க அதை சரி செஞ்சு கடைப்பிடிக்கணும். நம்ம வாழ்நாள் முழு கடைப்பிடிக்கத்தான் ஆண்டவர் இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்குறார். குறிப்பு இன்றைக்கி கொஞ்சம் பெரிய குறிப்பு தலைப்பு தான். கணவன் மனைவியை படைத்ததில் தேவ நோக்கம். வேறு டைட்டில் என்னால் குறைக்க முடியல, ஏன்னா 2 பேரும் வரதுனால. கணவன் மனைவியை படைத்ததில் தேவ நோக்கம், இதுதான் இன்றைக்கி செய்தினுடைய தலைப்பு. கணவன் மனைவியை படைத்ததில், ஆண்டவர் தானே படைத்தார், அதான் என் வேலை, நம்மளெல்லாம். அப்போ கணவன் மனைவியை படைத்ததில் தேவ ஒரு பர்பஸ், நோக்கம், அதுதான் செய்தி. கணவன் காரியம் ஒரு 5 காரியமும், மனைவி காரியம் ஒரு 5 காரியமும். அந்த நோக்கம் நிறையா இருக்குது நோக்கம், அதில் செலக்ட் பண்ணி முக்கியமான ஒரு 5. சரி, இப்போ நீங்கள் வசனத்துக்கு வரலாம். கணவன் மனைவி படைத்தனுடைய தேவ நோக்கம் ஒரே தலைப்பில் அந்த 2 பேர்த்தையும் சொல்லிடுறேன். இப்போ எபேசியர் புதிய ஏற்பாட்டில் எடுங்களே, எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் எபேசியர்னு ஒரு புத்தகம் இருக்கும். அப்படி பார்த்து வேகமாக எடுக்க பழகிக்குங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்ல கவனிங்களா, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகருமாய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபைக்கு ஒரு தலையாக இருக்கிறது போல் ஒரு உதாரணம் சொல்லி, ஒரு குடும்பத்தில் புருஷனும் மனைவிக்கு என்னது தலையாக இருக்கிறான். இப்போ முதல் குறிப்பு, லீடர் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு குடும்பத்திற்கு தலையாய் கணவன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ மனைவியை டக்குன்னு உடனே கணவன் மனைவிக்கு வர, மனைவியை ஏற்ற துணையாக வைத்திருக்கிறார். இதுதான் முதல் குறிப்பு. அதனால தான் நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் பாருங்கள். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சிஸ்டர், உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் கணவர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, லீடர் ஆஃப் த ஃபேமிலி, தலையாக வச்சிருக்கிறார். அதனால தான் ஆகையால்னு போட்டு 24, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. திருமணமான சகோதரிமார்களே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு, எந்த காரியத்திலேயும். ஏன்னா அவங்க ஹெட்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் கீழ்ப்படியணும். சிஸ்டர், நீங்கள் ஆலோசனை சொல்லலாம். அப்போனா பாஸ்டர் எங்கள் கணவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாதுன்னா நிறைய ஆலோசனை சொல்லலாம். ஆனால் தீர்மானம் எடுக்கிற பொறுப்பு கணவருக்கு தான். கணவன்மார்கள்லாம் கம்பீரமாக அல்லேலூயா சொல்லாமா? உங்களை தானே சொல்கிறேன் சத்தமாக. அப்புறம் மனைவிமார்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கம்பீரமாக அல்லேலூயா சொல்லலாம். சிஸ்டர், உங்கள் கணவருக்கு 1000 ஆலோசனை சொல்லலாம். ஆனால் இறுதி தீர்மானம் எடுப்பது ஹெட்டு. கணவன் தான் என்ன செய்யணும், இறுதி தீர்மானம் எடுக்கணும். ஒரு முறை இது மாதிரி பிரசங்கத்தை ஒரு பாஸ்டர் பண்ணார் என்ன மாதிரி. அந்த ஒய்ஃபு கணவரெல்லாம் வந்திருந்தாங்க. நல்ல செய்தியை கேட்டுட்டு சகோதரிமார்கள் வீட்டுக்கு போயிட்டு, சரி பாஸ்டர் சொல்கிற மாரி நீங்கள் தலையாகவே இருங்க,
ஆனால் ஒன்றே ஒன்று, நான் கழுத்தாக இருக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, வசனம் சொல்லியிருக்கு, நான் ஏற்றுக்கிறேன். சபைக்கு தலை இயேசு, குடும்பத்துக்கு தலை கணவன் தான், நான் ஏற்ற துணை தான், நான் தலைவி கிடையாது, நான் ஏற்ற துணை சூட்டபிள் ஹெல்ப்பர். ஆனால் நீங்கள் தலையாகவே இருங்க, நான் கழுத்தாக இருக்கிறேன். இப்போ என்னை கவனிக்கிறீங்களா? கழுத்து என்னை பாருங்க. இப்போ தலைக்கு என்ன இருக்குது? கழுத்து எங்கிட்டு திரும்புதோ இப்படி. இந்த செய்தியை கேட்டுட்டு சகோதரிமார்கள், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அது உதாரணத்தில் அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்காரரை போயிட்டு கையை கொடுத்து, இந்த நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் தான் என்னது தலை. ஆனால் நான் ஆலோசனை சொல்லுவேன், நல்ல ஆலோசனை நீங்கள் என்ன செய்யுங்க, கணவன்மார்கள் நீங்கள் கேட்கணும். உங்கள் மனைவியுடைய நல்ல ஆலோசனையை கேட்கணும். கேட்டு முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ராஜா நல்ல அரசாட்சி பண்ணார், நல்ல மீசையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் மனைவி மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. நான் இத்தனை நாட்டை அரசாளுகிறேன், எல்லாரும் எனக்கு கீழ்ப்படுகிறாங்க, மந்திரி நாட்டில் இருக்கிறவங்கலாம் கீழ்ப்படுகிறாங்க, குடிமகன்லாம் கீழ்ப்படுகிறாங்க. வீட்டுக்கு வந்தால் என் மனைவி மாத்திரம் எனக்கு என்ன செய்ய மாட்றா, கீழ்ப்படிய மாட்றா அப்படின்னு மந்திரிக்கிட்ட சொன்னார். மந்திரி சொன்னார், உங்களை மாதிரி தாகையா நான், நீங்கள் நல்ல அறிவாக இருக்கீங்களே, நல்ல ஆலோசனை சொல்கிறீங்களே, அது இங்கே தான் அரசாங்கத்தில் தான். வீட்டுக்கு போனால் நான் உங்களை மாதிரி தான் என் மனைவியும் கீழ்ப்படிய மாட்டுறாங்க. அப்போ நம்ம நாட்டில் யாருமே மனைவி கீழ்ப்படிய மாட்டாங்களா? ராஜாவுடைய மனைவியும் கீழ்ப்படியில, மந்திரியுடைய மனைவி என்ன செய்யலை, கீழ்ப்படியில. அப்போ மகன்கள் அந்த சிட்டிசன் இருக்காங்கள, அவங்க ஒய்ஃபு கீழ்ப்படிதான்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்வோன்னு சொல்லி, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எல்லாரும் அரண்மனை வாசலுக்கு வந்துடணும். இப்போ ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறா, மந்திரி பக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லா ஆண்மகனும் வரணும், ஒய்ஃப் வரக்கூடாது. கல்யாணம் ஆகாதவங்களும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கல்யாணம் ஆனவங்க தான் வரணும். சரின்னு சொல்லிட்டு ராஜா சொன்ன உடனே கீழ்ப்படின்னு தானே எல்லோரும் என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆன எல்லா புருஷன்மார்களும் துண்டை காணான் துணியை காணான்னு சொல்லி காலையில் எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு ராஜா கட்டலைல்ல, மீறினா தண்டனை உண்டு இல்லை, எல்லாரும் புருஷர்களாக வந்துட்டாங்க. இப்போ இவர் மனைவி கீழ்ப்படி இதெல்லாம் சொல்லலை, மந்திரி மனைவி கீழ்ப்படி அதெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு, நீங்களாம் தேசத்தினுடைய குடிகளாக புருஷராக இருக்கீங்க, புருஷ தத்துவமாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் என்னுடைய இடது பக்கம் என்ன செய்யுங்க, வந்து நில்லுங்கன்னு சொல்லி. அதில் கீழ்ப்படியலைன்னா இடது பக்கம் வந்துடுங்கன்னு. அப்படியே மெஜாரிட்டி அத்தனை புருஷர்களும் உண்மைதானே, என் மனைவி எனக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்கன்னு சொல்லி ராஜா மாதிரி மந்திரி மாதிரி அத்தனை புருஷர்களும் வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, வலது புறத்தில் ஒரே ஒருவன் மாத்திரம் என்ன செய்கிறான், வந்திருக்கிறான். இவருக்கு ஆச்சரியம், நம்ம நாட்டில் ஒருத்தனாவது புருஷ தத்துவமாக இருக்கிறானே, இவருக்கு பரிசு கொடுக்கணும், கிரீடம் கொடுக்கணும், வெகுமதி கொடுக்கணும்னு சொல்லி ராஜா ரெடியாக இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எப்படி இவ்வளவு பேர் 99% எல்லாரும் இங்கே இருக்கும்போது நீ ஒருத்தன் மாத்திரம் இந்த சைடு நிற்கிறியே, என்ன காரணம், உன் மனைவி உனக்கு கீழ்ப்படிதான்னு சொல்லும்போது, ராஜா வேறு ஒன்றும் இல்லை, வீட்டை விட்டு கிளம்பும்போதே எல்லாரும் எங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் என்னவா இருக்கணும், தனியாக தான் நீங்கள் நிற்கணும். அப்போ ஒருத்தர் கூட என்ன செய்யலை, அந்த நாட்டில் கீழ்ப்படியவே இல்லை. இது கதையாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரிமார்களே, நீங்கள் கீழ்ப்படிவது அது ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம். அது 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 அவமானம் அல்ல. புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது
அது அவமானம் அல்ல. நீங்கள் ஆலோசனை சொல்லலாம், நான் சொன்ன காரியத்தை அவர் செய்யவே இல்லையே அப்படின்னு நீங்கள் அவர்கள் மேலே என்ன செய்ய வேண்டாம், கோபப்பட தேவையில்லை. இதுக்கு ஒரு குடும்பத்தை நான் ஒவ்வொரு உதாரணத்தை ஒரு குடும்பத்தை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த முதல் தலைப்பு என்னன்னா, கணவன் லீடர் ஆஃப் த ஃபேமிலி, மனைவி சூட்டபிள் ஹெல்ப்பர், ஏற்ற துணை. ஒரே குறிப்பில் 2 பேர்த்துக்கும் சொல்லிட்டேன். கணவன் லீடர் ஆஃப் த ஃபேமிலி, தலைவன், மனைவி சூட்டபிள் ஹெல்ப்பர், ஏற்ற துணை. நீங்கள் ஆதியாகமம் 3 அதிகாரம் எடுங்க. முதல் குடும்பத்தையே உதாரணம் சொல்ல, நிறையா குடும்பம் சொல்லலாம், முதல் குடும்பத்தையே உதாரணம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆதியாகமம் 3 அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 1வது வசனம், தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது எப்படி இருந்தது, தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு பிசாசு, நல்லா கவனிங்க, சந்தேகத்தை உண்டு பண்ணினான். அப்போ 2வது வசனம், ஏவாள் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் புசிக்க கூடாதுதான் சொன்னார், தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். என்றைக்குமே ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, 2 வார்த்தை என்ன செய்வாங்க, கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. இது 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 ஏவாளுடைய சுபாவம். அன்னைக்கு இருந்த சுபாவம் தலைமுறை இன்றைக்கி இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க பாருங்க. ஒரு விஷயம் இருக்கும், ஒருத்தர்கிட்ட சொன்னோன்னே இன்னொன்று இருக்கும், இன்னொருத்தர் சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் இருக்கும், இன்னொருத்தர் சொன்னோன்னே இன்னும், கடைசியாக பார்த்தா சொன்ன காரியமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது, மாறி வந்துடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சொல்லிவிட்டு பாஸ்டர் இதை நான் சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சிஸ்டர் இதை நான் சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, பிரதர் வாலிப தம்பி நான் சொல்கிறேன் யார், இப்படி சொல்கிறதான் முதல்ல என்ன செய்யும், அவங்களும் போய் இன்னொருத்தரை சொல்லிவிட்டு இதை நான் சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னே சொல்லி என்ன செஞ்சிடும், அப்படியே காட்டு தீ பரவும். ஆண்டவர் அதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ பாருங்கள், ஏவாள் இன்னும் எஸ்ஸா வார்த்தையை பேசுகிறாங்க. அதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை மட்டும் சொல்லணும், புசிக்கவும் அதை தொடவும் இதெல்லாம் சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆதியாகமம் 3:4 பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சாகவே, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் கட்டளையிட்டார். சர்ப்பம் சாத்தான் சொல்கிறான், இதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை. 5வது வசனம் பாருங்கள், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன். ஆக்சுவலாக அவங்க தேவனை போல தான் இருந்தாங்க, தேவர்களை போல. ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவங்க ஒரு குட்டி அரசியாக அப்படி தான் தேவ சாயலாக தேவரூபமாக இருந்தாங்க. பிசாசு இப்போ தந்திரமாக ஏவாளுடைய மனதை வஞ்சித்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு இன்னும் வார்த்தையெல்லாம் சொல்லி ஆசையை தூண்டணுன்னு 6வது வசனம் பாருங்கள், நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்குதுன்னு கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த வசனத்தை கவனிங்க. பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போ ஆதாம் எங்கே இருக்கிறாரு? நிறைய பேர் சொல்கிறது ஏவாளை மாத்திரம், இந்த ஏவாளால் தான் இவ்வளோ கஷ்டம், இந்த பெண்ணால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, இந்த ஏவாளால் தான் இவ்வளோ பாவம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க. இதில் ஏவாளை மாத்திரம் குறை சொல்லக்கூடாது, ஆதாம் மேலும் தவறு இருக்குது. இந்த தோட்டத்தை பண்படுத்த காக்க ஆதாமை வச்சுருந்தார். அவரை காக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தா தோட்டத்துக்குள்ளே யாரும் வந்திருக்க மாட்டாங்க. 3வது நபர் சாத்தான் என்ன செஞ்சுருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான்.
நீங்கள் நல்லா இருக்கிற குடும்பத்தில் இன்றைக்கி சாத்தான் அல்ல ஓனிடா டிவியில் மாதிரி கொம்பை வச்சுட்டு வரமாட்டான், மாமியார் ரூபத்தில் வருவான், மருமக ரூபத்தில் வருவான், மூன்றாவது நபர் மூலம். இப்படி உங்கள் குடும்பத்தில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது கணவன் மனைவி தான். முதல் குறிப்பில் ஆண்டவர் பேசுகிறார். அம்மா அப்பா கவனிங்க, திருமணம் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த செய்தி எல்லாருக்கும், வாலிப பிள்ளைகள் நீங்கள் இது பெரியவங்களுக்கு நினைக்காதீங்க, உங்களுக்கும் இந்த செய்தி. நீங்கள் நாளைக்கு வேகமாக வந்துடும், நீங்களும் திருமணம் ஆயிடுவீங்க. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் மகன்தான் கல்யாணம் ஆன உடனே அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, ஆலோசனை சொல்லுங்கள் பெற்றோர்கள். ஏன்னா இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவங்கள குடும்பத்தை நடத்த வைங்க, ஆலோசனை சொல்லுங்க. ஒருவேளை கூட்டு குடும்பமாக இருக்கலாம், ஒருவேளை தனி குடும்பமாக இருக்கலாம். அவங்க தீர்மானங்களை எடுக்கட்டும். அதில் மூன்றாவது நபராக அங்கே சாத்தான் வந்தான். இன்றைக்கு மூன்றாவது நபராக மனிதர் வரும்போது தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனை. நான் 25 வருடம் அந்த ஊழியம் செய்கிறேன், இவ்வளோ குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்கிற காரியம் புதிதல்ல. எந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி அம்மா அப்பா அதில் இணையிறாங்களோ, அதாவது நல்ல ஆலோசனை சொல்லலாம். நான் சொல்கிற காரியத்தை தவறாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம். அவங்க சில தவறும்போது அம்மா அப்படி நடக்கணும், அப்பா அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லலாம். ஆனால் அம்மா அப்பா இன்வால்வ் ஆனால் அந்த குடும்பத்தில் என்னது பிரச்சனை. நாத்தனார் இன்வால்வ் ஆனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை. கொழுந்தனார் இன்வால்வ் ஆனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை. இப்படி மூன்றாவது நபர் யாராவது இருக்கலாம். இன்று இந்த குடும்பத்தில் சர்ப்பமே வந்தது. இன்றைக்கு சர்ப்ப ரூபத்தில் மனிதர்கள் அந்த குடும்பத்தில் வரல. அதனால தான் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ இவர் காத்திருக்கலாம். இப்போ சர்ப்பம் வந்து பேசின உடனே இந்த ஏவாள் என்ன செஞ்சுருக்கலாம், இருங்க எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு என்ன செய்கிறேன். வீட்டுக்காரர் யார் சொல்லுங்கள் சத்தம்மா. ஆதாமை கூப்பிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்படி வந்து சர்ப்பம் பேசணும். ஒருவேளை அவர் தூரத்தில் இருந்திருக்கலாம், தோட்டம் பெரிய தோட்டம், ஒருவேளை அந்த மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்திருக்கலாம், அங்கே போய் இருந்திருக்கலாம். இப்போ தனியாக இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு, அது உண்மை தான், தனியாக இருக்கும்போது தான் சர்ப்பம் வந்து கரெக்டாக வந்து வார்த்தையை கொடுக்குறான். அப்புறம் தான் ஆதாம் வர்றாரு. அப்போ பிசாசு வந்த பேச்சை கொடுத்த உடனே இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ, சொன்னது தெரியும். ஏவாளுக்கு இந்த காரியம் என்னது நிச்சயம் தெரியும். உடனே அவங்க கீழ்ப்படியாமல் போகலை, ரொம்ப நாள் அதை சாப்பிடாம தான் இருந்தாங்க. சர்ப்பம் ஏவாள் மனதை தந்திரமாக வஞ்சித்து ஏமாத்தினதுனால, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொன்னதுனால, அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவு, இதை சாப்பிட்டா தேவர்களை போல இருப்பீங்க, நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு பொய்ய ஊதி. இதாங்க மூணாவது நபர். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிற சமாதானமாக போயிட்டுருக்கும், மூணாவது நபர் வந்து இல்லாதும் பொல்லாத சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை ஓயாது. அப்போ நீங்கள் இனம் கண்டு கொள்ளணும். அம்மா அப்பாவை மதிக்கணும், நாத்தனாராக மதிக்கணும், கொழுந்தனாராக மதிக்கணும், மற்றவர்களை மதிக்கணும். ஆனால் மூணாவது நபர் உங்கள் குடும்பத்தில் உள்ள விட என்ன செய்யக்கூடாது, தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும். அப்போ ஏவாள் வந்து கணவன்கிட்ட சொல்லியிருந்தா, இல்லை நம்ம சாப்பிடவே கூடாது, இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தோம்ல, பாருங்கள் அதே இடத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது, அதை சாப்பிடலாமே, மற்ற கனியெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் அப்போ தான் வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் சாப்பிட்டாரு ஏவாள். சாப்பிட்டு இப்போ வேற வழியே இல்லாமல், பழமொழி சொல்லுவாங்களே, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. புரியுதுங்களா? ஏவாளால் ஆதாம் கேட்டா, ஆதாமால் அவருங்க அந்த தோட்டத்தை காக்கிற காரியத்தை செய்யாதனால, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னா ரெண்டு பேரும் மேலேயும் தவறு இருக்குது. ஏவாள்மா தவறல்ல. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது நல்லா கவனிங்க, ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்கும். நீங்கள் புருஷன்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க தவறை சொல்லவே மாட்டாங்க, முழுக்க மனைவி மேலே தவறு சொல்லுவாங்க. மனைவியை தனியாக கூப்பிட்டு என்ன உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க தவறை மறைச்சிட்டு புருஷன் மேலேயே சொல்லுவாங்க.
2 பேரையும் ஒன்றா வச்சு கேட்டால் அப்போ தான் என்ன தெரியும்? உண்மை தெரியும். சரி, இதனால் துரத்தப்பட்டாங்கன்னாங்க. பாருங்கள், இந்த தவறை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கலைங்கிறதுக்கு நான் இந்த குடும்பத்திலேருந்தே சொல்கிறேன். இந்த ஆதாம் ஏவாளுடைய சுபாவம் தான் பரம்பரையாக எல்லா கணவன் மனைவிகிட்டையும் தொடர்ந்து தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்கள் 11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? இதான் கேள்வி. இப்போ ஆதாம் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க. ஆமாண்டவரே, நான் புசித்துட்டேன், உங்கள் கற்பனையை மீறிட்டேன், கட்டளையை மீறிட்டேன், இதுக்கு இந்த சாபத்துக்கு எனக்கு தேவ சாயலை கொடுத்தீங்க, தேவ ரூபத்தை கொடுத்தீங்க, தேவ மகிமையை கொடுத்தீங்க, தேவ தோட்டத்தில் வச்சிங்க, தேவ கனியை கொடுத்தீங்க, தேவ சமூகத்தை கொடுத்தீங்க, தேவ நதியை கொடுத்தீங்க. அந்த 7 ஆசீர்வாதம் 1ஆம் தேதி வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, நான் தான் புசித்தேன் அப்படின்னு தன் காரியத்தை ஒத்துருக்கணும். 12 பாருங்கள், 3:12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கிற தேவரீர் தந்த ஸ்திரியானவள் இவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால், பதில பாருங்க, அம்மா கொடுத்துச்சா, ஐயா சாப்பிட்டாராம். இதை ஏற்றுக்க முடியுமா? என்னைக்காவது இப்படிலாம் தியானித்து படிச்சிருக்கீங்களா? இதை சாப்பிட்டாங்கன்னா நான் சாப்பிட்டேன், நான் தவறு தான் ஆண்டவரேன்னு தவறு ஆதாம் என்ன செஞ்சுருக்கணும்? பார்த்தீங்களா? ஒத்துக்கலை. பார்த்தீங்களா? ஏன்னா தனியாக இப்போ என்கொயரி பண்ணுறார். அதுலேயும் சொன்ன வார்த்தை பாருங்கள். ஆரம்பத்தில் கவிதையெல்லாம் பாடுறார். போன வாரம் நான் சொன்னேன்ல, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டால் மனுஷி எனப்படுவான்னு சொல்லி கவிதையெல்லாம் பாடினவர் இப்போ சொல்கிறாரு 12, தேவரீர் தந்த, நீங்கள் கொடுத்த ஸ்திரீ தான். ஆண்டவரே குறை சொல்கிறாரு ஆதாம். நீங்கள் கொடுத்த அந்த ஸ்திரீ தான், அந்த ஏவாள் கொடுத்தால் நான் புசித்தேன். சரி, இப்போ அம்மாட்ட கேட்போம். இப்போ அம்மாவாவது ஒத்துக்குதா? ஐயா தான் ஒத்துக்கல தவிர. இப்போ அம்மாட்ட கேட்கும்போது 13 பாருங்கள். அப்பொழுது தேவனைய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இது நல்ல பதிலா? சொல்லுங்க பாருங்க. ஆதாம் ஏவாள் மேலே பழிய போடுறத பார்க்குறோம். சரி, ஏவாள்கிட்டாவது வந்தா, ஆமாண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன், சர்ப்பம் வந்து பேசணுன்னே எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டோன்னு, அவர் தான் தலை, நான் தலையாக செயல்பட்டேன். அதுதான் பாயிண்ட்டு. இங்கே ஏவாள் குடும்பத்தில் தலையாய் செயல்பட்டதுனால தான் முதல் பாவம் வந்தது. முதல் குடும்பத்தில் பிரச்சனை. எந்த குடும்பத்தில் மனைவி ஏற்ற துணையாக இல்லாமல் தலைவியாய் செயல்படுறாங்களோ அந்த குடும்பத்திலலாம் சண்டை பிரச்சனை ஓயவே ஓயாது. எழுதி வச்சுக்கோங்க. இதான் தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசன வார்த்தை வேறெல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசன வார்த்தை. அதனால தான் தீர்க்க தரிசன வார்த்தைங்கிறேன். எந்த குடும்பத்தில் மனைவி தலையாய் செயல்படுறாங்களோ அந்த குடும்பத்திலலாம் சண்டை பிரச்சனை தான். இப்போ ஆதாம் தலையாய் செயல்பட்டிருக்க வேண்டிய இடத்துல ஏவாள் தலையாய் ஹெட்டாக செயல்பட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ ஆண்டவர் வந்து என்கொயரி பண்ணியும் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன்னு சொல்லி. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ முதல் காரியத்தில் நான் சொல்கிற ஒரு காரியம், அப்போ புருஷன்மார்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி ஒரு காரியம் ஒரு குடும்பத்தில் நடக்குதா, முதல்ல நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். வேதத்தை வாசித்து ஆவியானுடைய ஒத்தாசையோட அப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானம் நல்ல தீர்மானம் இருக்கும். மனைவி ஒபே பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி அநேக புருஷன்மார்கள் புருஷ தத்துவமாக இல்லாதனால தான் மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்க, தலையாய் செயல்படுறாங்க. இப்போ சகோதரிமார்களுக்கு நான் அன்போடு ஒரு தகப்பனாக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எக்காரணத்தை கொண்டு உங்கள் புருஷருக்கு ஏற்ற துணையாக ஆலோசனை சொல்கிறவங்க மாத்திரம் இருங்க. எந்த விஷயத்திலும் நான் சொல்கிறத தான் செய்யணும்னு சொல்லி தலையாய் நீங்கள் என்ன செய்யாதீங்க, செயல்படாதீங்க. அதை புருஷன் கரத்தில் கொடுத்து அவங்க காரியத்தில் கொடுத்து அவங்களும் யோசித்து பார்த்து
சரி மனைவி சொல்கிறது நல்லதாக இருக்குன்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கிற குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இது முதல் சுபாவம். ரெண்டாவது எபேசியருக்கே வாங்க. ஒரு கணவன் மனைவிகிட்ட இருக்கிற அந்த கணவன் மனைவியை படைத்ததில் தேவ நோக்கம். முதல் நோக்கம் தலைவன், லீடர் ஆஃப் த ஃபேமிலி, மனைவி ஏற்ற துணை. இதான் முதல் நோக்கம். கணவன் மனைவி ரெண்டுக்கும் சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் எபேசியர் 5:29 ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நல்லா கவனிக்கிறீங்களா? தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனால் அதில் விஷயம் இருக்குது. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்போ ரெண்டாவது குறிப்பு நல்லா கவனிங்க. கணவன் ஒரு ப்ரொவைடர், சம்பாதிப்பவன். எப்படி கர்த்தர் சபையை வார்த்தை கொடுத்து போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒரு கணவனை படித்தது நோக்கம். மனைவி என்ன செய்யணும்? மனைவிக்கு நல்லா சம்பாதித்து போஷிக்கணும். பழமொழி சொல்லுவாங்க, சீரை தேடின் ஏரை தேடு. மறுபடியும் அந்த பழமொழி சொல்லுங்க. சீரை தேடின் ஏரை தேடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவி பிள்ளைகள் என்கிற சீர் வரிசை கிடைக்க வேண்டுமானால் ஒரு மனுஷன் ஏற பிடிச்சி என்ன செய்யணும்? உழ வேண்டும். அப்புறம் மற்ற சீர் வரிசை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் அடுத்து தான். ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய சீர்வரிசை மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள் தான் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சீர்வரிசை. அப்புறம்தான் பணம், அப்புறம்தான் ஃப்ரிட்ஜு, அப்புறம்தான் கட்டில், அப்புறம் தான் வாஷிங் மிஷினு, அப்புறம் என்ன இருக்குது? லொட்டு லொசுக்கெல்லாம் அப்புறம் தான். பொருள் குடும்பம் நடத்த முடியாது. பொருளை வச்சு விலையுயர்ந்த கட்டில் வாங்கிடலாம், ஆனால் கட்டில் படுத்தா தூக்கம் வரணும்னா தூக்கத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். சமாதானமாக இருந்தால் தான் அங்கே தூக்கம் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ குடும்பத்தில் மிக முக்கிய காரியம் சமாதானம். ஒரு கணவன் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும். இப்போ இதே குறிப்பில் நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சகோதரிகள் ஒருத்தர் நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. 2 குறிப்பையும் சேர்த்து சொல்கிறேன். 5 குறிப்பில் 2 குறிப்பு வரும். சீக்கிரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து. நீதிமொழிகள் 14:1. இப்போ மனைவி சம்பாதிக்கணும், கணவன் சம்பாதிக்கணும், மனைவி சம்பாதித்ததை சிக்கனமாக குடும்பம் நடத்தி அதை சேமித்து வைக்கணும், குடும்பத்தை கட்டணும். இதுதான் தேவ நோக்கம். கணவன் நல்லா வேலை செய்யணும். இன்றைக்கி சில மனைவிமார்களும் வேலை செய்கிறாங்க, நல்லது தான். ஒருவேளை மனைவி வேலை செய்யாவிட்டாலும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எவ்வளோ வேலை தெரியுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே கிச்சனில் சகோதரிமார்கள் படுற பாடு, பிள்ளைகள் அனுப்புறது போகிறது, உங்களுக்கு சில நேரம் அன்றாயிரு, உங்களுக்கு ஜட்டி அது இதெல்லாம் எடுத்து கொடுத்து, பனியன் எடுத்து கொடுத்து உங்களை அனுப்பி அப்பாடான்னு சொல்லினா, அப்புறம் பாத்திரம் அது இதெல்லாம் விளக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சாயந்தரம் வந்தோன்னே இப்படி. அப்போ வீட்டில் இருந்தாலும் என்ன இருக்குது? சகோதரிமார்கள் ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லாதீர்கள். ஆண்களே, சகோதரர்களே, உங்கள் ஒய்ஃப் வேலை செய்யாட்டினாலும் கூட நீங்கள் தான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு உங்கள் மனைவி என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இதுதான் தேவ நோக்கம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அப்போ நீங்கள் ஒரு ப்ரொவைடராக இருக்கணும். மனைவி அதை அந்த வர்ற வருமானத்தை வச்சு சிக்கனமாக என்ன செய்யணும்? குடும்பத்தை நடத்தணும். இதுதான் தேவ நோக்கம். பார்த்தீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, சில குடும்பத்தில் கணவன்மார்கள் வருமானத்தை பார்ப்பாங்க, சில இடத்துல மனைவி பார்ப்பாங்க. ஆனால் தேவ நோக்கம் அது தவறல்ல. அவங்க குடும்பத்தினுடைய சாய்ஸு. சிலர் வர செலவு கணவன் பார்ப்பாங்க, மனைவி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டுகிற வேலையில் அந்த வருமானத்தை
பிள்ளைகளை வளர்ப்பு, பணத்தை கையாளுவது, எதிர்காலத்துக்கு சேமிப்பு வைப்பது, வீட்டை காரியங்களை செய்வது, இதெல்லாம் குடும்பத்தை கட்டுற காரியம். குடும்பத்தை கட்டுற காரியம்னா செங்கலை வச்சு சிமெண்ட்டை வச்சு இந்த கட்டுற காரியம் அல்ல. மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாத்தனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த குடும்பத்தில் கட்டுகிற வேளையில் மனைவிமார்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. கணவன்மார்கள் நல்லா உழைத்து சம்பாதித்து போஷித்து கத்தரை சபையை போஷிப்பது போல் மனைவி என்ன செய்யணும்? நல்லா போஷித்து காப்பாற்றுகிற வேலை. இந்த காப்பாற்றுகிற வேலைங்கிறது 3வது குறிப்பிலும் வருகிறது. 3வது குறிப்பு, புருஷன் என்ன செய்யணும்? மனைவியை காப்பாற்றணும். நல்ல ஒரு வீடு, அது வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை ஒத்தி வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம். கணவன்மார்கள் மனைவிக்கு என்ன செய்யணும்? அதான் பாதுகாப்பு, காப்பாற்றுகிற வேலை. அந்த போஷித்து காப்பாற்றுகிறாங்கிறதுல 2 குறிப்பு வருகிறது. அப்போ சம்பாதிப்பவன் மாத்திரமல்ல, காப்பாற்றுகிறவன், ப்ரொடெக்டர். அப்போ மனைவிமார்கள் என்ன செய்யணும்? இப்போ நீதிமொழிகள் 31 எடுங்க. நீதிமொழிகள் 31 எடுங்க. இப்போ கணவன் குடும்பத்தில் சம்பாதித்து நல்ல வேலையை கிடைச்சி வீடை வாங்கி ஒத்திக்கு வாங்கி அல்லது சொந்த வீட்டை வாங்கி இப்படி காரியங்கள்லாம் செய்யும்போது மனைவிக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு பங்கு உண்டு. வீட்டில் அது கணவன் தான் செய்யணும், எனக்கு மனைவிமார் எனக்கு பங்கு இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. எல்லோரும் எடுத்துட்டிங்களா? நீதிமொழிகள் 31. சகோதரிமார்கள் இன்றைக்கி வாசிக்காதவங்க 31:10 ஒருத்தர் வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. கவனிங்க, 1000 மனைவியை கட்டின சாலமோன் தான் அந்த நீதிமொழியில் எழுதுகிறாரு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு சொல்லி ஏறக்குறைய 14 சுபாவம் நிறையா இருக்குது. முக்கியமான 14 சுபாவங்கள் கடன்னு அவர் அந்த குணசாலி எப்படி இருப்பாங்கன்னு. அப்போ புருஷன் அந்த போஷித்து சம்பாதித்து காப்பாற்றும் போது மனைவி அந்த குணசாலியாக இருக்கணும். இப்போ அந்த சுபாவத்தை நான் வேகமாக சொல்ல, நானே நேரத்தை கருதி வாசிக்கிறேன். 11 பாருங்கள். முதல்ல புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அப்போ கணவன் சம்பாதித்து கொடுக்கும்போது மனைவி அந்த பணத்தை சிக்கனமாக வைத்து அந்த கொடுக்கறத நம்புகிற அளவுக்கு நடக்கும். அடுத்து 12 பாருங்கள். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையே செய்வாள். சகோதரிமார்களே, உங்கள் புருஷனுக்கு ஒரு காலம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தீமையே செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? நன்மையே செய்யணும். இது ஒரு சுபாவம். நீங்கள் நினைக்கலாம் கணவன் தான் வேலை செய்யணும்னு இல்லை. இங்கே பார்க்குறோம் மனைவி 13, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். அப்போ காலையில் சகோதரி மகள் எழுந்து சுறுசுறுப்பாக குடும்ப ஜெபம் பண்ணிவிட்டு அதிகாலை ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? சமைக்கிற காரியத்தை உற்சாகமாக என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும்? சமைக்க பெற்றோர்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். என்ன டாக்டராக இருந்தாலும், என்ன இன்ஜினியராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் யார்? அங்கே தான் கலெக்டர், அங்கே தான் ப்ரொஃபஸர், அங்கே தான் டீச்சர். வீட்டுக்கு வந்தால் யார்? வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன் நம்ம கூட உங்கள் குடும்பத்துக்கு தானே வேலை செய்கிறீங்க. சமைச்சா தான் எத்தனை நாள் ஹோட்டலில் சாப்பிட முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் ஹோட்டலில் சாப்பிட முடியும்? ஏதோ மாதத்துக்கு 1-2 தடவை எதோ வச்சுக்கலாமே தவிர வீட்டு சாப்பாடு தான் என்னது நல்லது. உற்சாகமாக வேலை செய்கிறாள். 14 பாருங்கள். வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலேருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 15 பாருங்கள். இதெல்லாம் அவளுடைய சுபாவம். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாள்? படியை இழக்கிறாள். பாருங்கள், கணவன் மாதிரியே மனைவியும் பாருங்கள் அந்த குடும்பத்தை கட்டுகிற விஷயத்தில். 16 பாருங்கள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளது அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு
அணையாதிருக்கும். 19 பாருங்க, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அடுத்து பாருங்க 20 பாருங்க, சிறுமையானவர்களுக்கு கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறாள். 21 பாருங்க, தன் வீட்டார் அனைவருக்கும், தன் வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பி இருப்பதனால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள், ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவை ரத்தாம்பரமா அவள் உடுப்பு, அவள் புருஷன் தேசத்து மூப்பருடன் நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருப்பான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வத்திரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். 26 பாருங்க, அது ஒரு சுபாவம். தன் வாய ஞான விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. 27 பாருங்க, அவள் சோம்பலின் அப்பத்தை புஷியாமலும் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று, வீட்டு காரியத்தை குறித்து புருஷனுக்கு மாத்திரம் இல்லை மனைவிமார்கள் கண்ணோக்கமாக இருக்கிறாள். இப்படி இருந்தால் கிரேஸ் ஐபிஐ அன்பு சகோதரிமார்களே, பிரியமான சகோதரிமார்களே, இப்போ என்ன தெரியுமா செய்வாங்க? 28 பாருங்க, உங்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். இந்த சுபாவம் எல்லாம் சகோதரிமார்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா பாக்கியவதி, எங்கள் அம்மா பாக்கியவதி. புருஷன் பார்த்து சொல்வார், ஊரில் அநேக குணசாலி இருக்கிறாங்க, கிரேஸ் ஐபிஎஸ் சபையில் அநேக குணசாலி இருக்கிறாங்க, ஊரில் எல்லா சபையிலும் குணசாலி இருக்கிறாங்க, நீயோ எல்லாவற்றிலும் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கீங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர். பிள்ளைகள் உங்களை என்னைக்காவது எங்கள் அம்மா பாக்கியவதின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இன்னையிலேருந்து தீர்மானம் எடுத்து ஏறக்குறைய இந்த 14 சுபாவங்கள், இன்னும் நிறையா இருக்குது, நான் சுருக்கி சொல்கிறேன். இந்த 14 சுபாவங்களை கடைபிடிங்க. இதில் அநேகர் உங்களுக்கு இருக்குது. புருஷன் காப்பாற்றுகிறான், சம்பாதிக்கிறான், உழைக்கிறான், அவங்க கடமையை அதை செய்யணும். மனைவிமார்கள் இந்த காரியத்தை குணசாலியான சரியாக இருக்கணும். கடைசியாக பார்க்கும்போது 30 பாருங்கள், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள். அப்போ இந்த திவ்ய சுபாவம் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது, கைத்தட்டி பாடலாமா? கைத்தட்டி பாடலாம், கீபோர்டு இல்லை. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா, நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா, செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அப்போ புருஷன் சம்பாதித்து மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். இப்போ மனைவி புத்தியுள்ள ஸ்திரியாக, குணசாலியான ஸ்திரியாக, நான் 2 பேருக்கு தான் பேசுகிறேன், கணவனுடைய நோக்கமும் மனைவியுடைய நோக்கம். அப்போ தேவன் கணவனை படைச்சது நோக்கம் நல்லா சம்பாதித்து மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும். அதே போல் மனைவிமார்கள் உங்கள் தேவன் படைத்த நோக்கம் நீங்கள் நல்ல புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து, குணசாலியான ஸ்திரியாக இருந்து, வீட்டை நீங்கள் அந்த சுபாவம்லாம் இருந்து நீங்கள் குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டும்போது இப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் 3 குறிப்பை நான் சொல்லிட்டேன்.
முதல்ல தலைவன், லீடர் ஆஃப் த ஃபேமிலி, மனைவி சூட்டபிள் ஹெல்ப்பர். ரெண்டாவது குறிப்பில் கணவன் சம்பாதிக்கணும், மனைவி சம்பாதித்ததை சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி அந்த வர வருமானம், இப்போ 10,000 தான் வருமானம்னா அந்த 10,000த்துக்குள்ளே குடும்பத்தை நடத்தணும். 20,000 வருமானம்னா 20,000த்தில், ஏன்னா கணவன் சம்பாதித்து உங்கள் கையில் கொடுக்குறாரு நம்பி, அந்த 20,000த்துக்குள்ளே குடும்பத்தை என்ன செய்யணும், நடத்தணும். 50,000னா இப்படி எவ்வளோ உங்கள் வருமானமோ வரவுக்கு தகுந்த செலவை என்ன செய்யணும் நீங்கள் செய்து அந்த அதில் இருக்கும்போது அதில் கர்த்தர் படிப்படி என்ன செய்வார், பொருளாதாரத்தை உயர்த்துவார். இப்போ மூணாவது, புருஷன் நல்ல வீடு வசதிகளை ஏற்படுத்தி குடியிருக்க பாதுகாப்பாக, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக புருஷன் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். மூணாவது குறிப்பில் மனைவி நல்ல குணசாலியாக என்ன செய்யணும் இருந்து அந்த 14 சுபாவங்கள் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்போ 4வது ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். பிரதர், புருஷன்மார்களே, நீங்கள் யோபு 1:5 ஒரு பிரதரை படிங்க. யோபு 1:5 புருஷன்மார்களை ஒருத்தர் படிங்க. யோபு 1:5. இல்லை பிரதர் படிக்கட்டும், புருஷர் படிக்கட்டும் நல்ல சத்தமா. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது குடும்ப தலைவன் யோபு, ஒருவேளை ஏன் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, படிங்க பிரதர், அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். பிரதர் கவனிங்க, நல்ல தெரிஞ்ச சம்பவம். யோபு பெரிய கோடீஸ்வரர், மனைவி, 7 குமாரர், 3 குமாரத்தி, 7,000 ஆடு, 3,000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுத மிருகஜீவன்கள், திரளான பணிவிடக்காரர்கள் இருந்தாங்க. இந்த 7 குமாரர் 3 குமாரத்தியை அழைச்சி விருந்து கொடுப்பாங்க. சகோதரிமார்கள்லாம் சகோதரோட நல்லா பேசி சிரிச்சு. அப்படி இருக்கும்போது ஏதாவது பாவம் செஞ்சிருவாங்களோ, ஏதாவது மற்றவங்களை குறை சொல்லிடுவாங்களோ. இந்த எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது 2 பேர் சேர்ந்து பேசுனா 3ஆவது நபரை தான் பேசுவாங்க. அப்படி எல்லாம் அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான், எல்லாம் 10 பேர். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து சகோதரிகளுக்கு விருந்து கொடுப்பாங்க. 3 சகோதரிகளை அழைத்து, 4 வசனம் பாருங்கள், அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். ஆனால் யோபு என்ன செய்கிறான்னா, அப்படி பிள்ளைகள் ஏதாவது பாவம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவங்கவுங்க பேருக்கு தக்க மாதிரி அந்த சர்வாங்க தகன பலியை செஞ்சு அந்நாட்களில் செய்து வந்தார். இதில் ஒரு குறிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். குடும்ப தலைவர், 4வது குறிப்பு, ப்ரீஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. பிரதர், நீங்கள் தான் குடும்பத்துக்கு பாஸ்டர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள் குளிக்கு. ஐயோ, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே. சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் யாரும் இல்லையா? இல்லாட்டா சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்கள் குடும்பத்துக்கு பாஸ்டர்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது அப்படி சொல்லலாம். சகோதரர் சொல்லும்போது நீங்கள் தான் என்ன செய்யலாம், நீங்கள் பாஸ்டர். அப்படின்னா அடுத்த வாரமே வந்து நான் பாஸ்டர் ஆகிட்டேன், பாஸ்டர் நீங்கள் போயிருங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. குடும்பத்துக்கு தான் நீங்கள் பாஸ்டர், சபைக்கு பாஸ்டர் கிடையாது. சபைக்கு பாஸ்டர்னா வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், எந்த இடம்னு சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி சபையாரா கிறிஸ்தாஸ் அனுப்புனது போல், அருள் பாஸ் அனுப்புனது போல் நீங்கள் எந்த இடம்னு சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யணும், பாஸ்டர் ஊழியத்தை செய்யணும். ஆனால் குடும்பத்துக்கு தான் பிரதர் நீங்கள் பாஸ்டர். அப்போனா குடும்பத்தில் நல்லா கவனிங்க, நீங்கள் வேலைக்கு உழைச்சி சம்பாதிச்சு இந்த காரியங்களை செஞ்சது போல் குடும்பத்தில் ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்குது? குடும்பமாக பைபிள் படிக்கிறோமா, குடும்பமாக சர்ச்சுக்கு செல்கிறோமா, வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கான்னு சொல்லி குடும்ப தலைவி ஏற்ற துணைக்கு சகோதரிமார்களுக்கு பொறுப்பு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. முதல்ல கணவன்மார்கள் தான் நேரம் ஆச்சு குடும்ப ஜெபம். உடனே நீங்கள் நேரம் ஆச்சுன்னா கூட, எப்பா நான் வர நேரம் ஆயிரும், பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்ய
நீ 2 பாட்டை பாடி குடும்ப ஜெபம் பண்ணி முடிச்சிருப்பான். ஏன்னா சில நேரம் எல்லோரும் சேர்ந்து செய்ய முடியாது. அப்போ நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஆசாரியர், பாஸ்டர், அதை மறந்து போகக்கூடாது. யோபு அந்த குடும்பத்தில் பாஸ்டராக இருந்து சர்வாங்க தகன பணியை செலுத்தி என் பிள்ளைகள் பாவம் செஞ்சுருக்கான்னு. அப்போ நீங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, காலேஜுக்கு அனுப்புகிறீங்க, பிள்ளைங்க ஏதாவது தவறி விடக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைங்க அங்கங்கே போய் மற்ற கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு மாதிரி என் பிள்ளை போயிடக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பெற்றோர்கள் நீங்கள் ஜெபிக்கணும். குறிப்பாக மனைவிக்கும் பங்குண்டு, அதை நான் அடுத்த காரியத்தில் சொல்கிறேன், கீழே அடுத்த சொல்கிறேன். ஆனால் கணவன்மார்கள் தான் ஒரு பாஸ்டர், குடும்ப ஜெபத்தை நடத்தணும், பாட்டை பாடணும், பாட்டை எடுக்கணும். இன்னைக்கு கணவன்மார்கள் பாஸ்டராக இல்லாதனால தான் சகோதரிமார்கள் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தில் எப்படியாவது குடும்ப ஜெபமாவது நடக்குதே, பாஸ்டராக இருந்து என்ன செய்கிறாங்க, குடும்பத்தில் உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழக்கக்கூடாது பிரதர். உங்கள் ஸ்தானத்தை இழந்தீங்கன்னா அப்போ மனைவி ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் இல்லாத நேரத்தில் பிள்ளைகளை கூட்டி ஜெபிக்கலாம். ஆனால் குடும்பமாக கூடும்போது நீங்கள் தான் உட்காருவோம், பாயை போடுவோம், இந்த பாட்டை எடுப்போம், பாடுவோம், ஒரு அதிகாரம், தம்பி இந்த ஒரு 5 அதிகாரம் 5 வசனம் படிப்பா, பாப்பா நீ 5 வசனம் படி அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு. நீங்கள் ஜெப குறிப்பு சொல்லும்போது இங்கே சபை பாஸ்டர் நடத்துகிற மாதிரியே இப்போ நாட்டு ஆளுகிற தலைவருக்காக தம்பி ஜெபம் பண்ணு பேரை சொல்லி, பாஸ்டருக்காக நீ ஜெபம் பண்ணு, சபைக்காக நீ ஜெபம் பண்ணு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும், ஊழியம் நடக்கணும். ஏன்னா நீங்கள் தான் குடும்பத்தின் ஆசாரியர் பிரதர், அதை மறந்து விடக்கூடாது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஆனால் இப்போ குடும்ப ஜெபம் இல்லாத வீடு அஸ்திபாரம் இல்லாத வீடு. கூரை இல்லாத வீட்டில் கூட குடியிருந்துடலாம், அஸ்திபாரம் இல்லாத வீட்டில் என்ன செய்யாத, குடியிருக்க முடியாது. இன்னைக்கு அநேக வீடுகளில் பிரச்சனைக்கு காரணம் குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை. நல்லா கவனிங்க, குடும்ப ஜெபமும் இருக்கணும், தனி ஜெபமும் இருக்கணும். நிறைய பேர் தனி ஜெபத்தில் அதிலே திருப்தி அடைந்துடுறாங்க, சில பேர் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு அதிலே திருப்தி அடைந்து. ஆனால் ஒரு குடும்பத்தில் குடும்ப ஜெபமும் இருக்கணும், தனி ஜெபமும் இருக்கணும். ஒரு நேரமாவது குடும்ப ஜெபம் இருக்கணும், அடுத்த நேரம் தனித்து நீங்கள் உங்கள் ரூமை பூட்டிக்கிட்டு செல்லலாம், சைலண்டில் போட்டுட்டு நல்லா தேவனை பாடி துதிச்சு. அதுக்கு என்ன குடும்ப ஜெபம் 1 மணி நேரம் பண்ண முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் சுருக்கமாக பண்ண முடியும், பிள்ளைங்களாம் தூங்கிடும். ஆனால் தனி ஜெபத்தில் தேவனோடு நீங்கள் நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாம். அப்போ புருஷன்மார்கள் இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து, எங்கள் குடும்பத்திற்கு நான் தான் பாஸ்டர் ஆண்டவரே, இது எனக்கு தெரியாமல் இருந்தது, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் நீர் ஞாபகப்படுத்தி நீர் நினைப்பூட்டி நீர், இனி குடும்பத்தில் நான் பொறுப்பாக இருப்பேன், நான் எல்லாட்டினாலும் மனைவியை நடத்த சொல்லுவேன், அதில் கருத்தாக இருப்பேன், தனிச்செபம் பண்ணுவேன்னு சொல்லி. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யோபு மாத்திரம் இல்லை, கொர்நேலி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் எடுக்க வேண்டாம். கொர்நேலி பாருங்கள், குடும்பமாகவும் ஜெபம் பண்ணார், தனித்து என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். 100 பேருக்கு அதிபதிங்க, எவ்வளோ சம்பளம். ஆனால் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து, அதான் குடும்ப ஜெபம். அடுத்து தனித்து என்ன செய்கிறாரு, கொர்நேலி ஜெபம் பண்ணுறார், தேவதூதன் பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்குறார். அப்போ நல்ல வேலை, பொசிஷன், நல்ல குடும்பம், பிள்ளைகள். ஆனால் அவருடைய வீட்டில் குடும்ப ஜெபமும் இருந்தது, தனி ஜெபமும் இருந்தது. அப்போ யோபு தனித்தும் ஜெபித்திருப்பார். நான் நினைக்கிறேன் குடும்பமாகவும் கர்த்தர் என்ன செஞ்சுருப்பார், அதெல்லாம் சிலது காரியங்கள் எழுதாவிட்டாலும் குடும்பமாகவும் இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஜெபித்திருப்பார். சரி, இப்போ இந்த 4வது குறிப்பில் மனைவியினுடைய பங்கு என்னன்னா, கர்த்தருக்கு பயந்த ஸ்திரியாக நீங்கள் இருக்கணும். ஏற்கனவே அந்த வசனத்தை படிச்சுட்டோம், நீதிமொழி 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவார். அப்போ குடும்பத்தில் கணவன் பாஸ்டராக இருக்கணும், மனைவி கர்த்தருக்கு பயந்த ஸ்திரியாக இருக்கணும். அங்கே பார்க்குறோம் அழகும் வீண். இப்போ பைபிளில் நிறைய பேர் அழகாக இருந்திருக்காங்க. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, ஏவாள் நல்ல அழகு, என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்பும், அவ்வளோ பியூட்டியாக அழகாக. ஆதாமே அழகாண்டவர் படைத்தார், ஏவாளை அதை விட அழகாக படைத்தார். அப்போ இந்த உலகத்திலே முதல் அழகுள்ள ஸ்திரீ ஏவாள். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மனைவி சாராள் நல்ல அழகு. அதனால தான் சகோதரி கொன்று போடுவாங்கன்னு சொல்லி சகோதரி அப்படின்னு சொல்கிறத அண்ணன்னு சொல்லு
புருஷன்னு சொல்லாதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அவ்வளவு அழகு சாரா. அவங்க மருமக ரெபேக்கா நல்ல அழகு, ரைட்டுங்களா? அடுத்து ராகேலு நல்ல அழகாக இருந்தாங்க. எஸ்தர் நல்ல அழகு, ரூபவதி. இப்படி நல்ல கவனிங்க, அழகு தவறல்ல, ஆனால் அழகை விட குணம்தான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அழகு நல்லது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஒரு பன்றி குட்டிக்கு மூக்குத்தி போட்டால் எப்படி இருக்கும்? அப்போ சகோதரிகளை, அழகு தவறல்ல, அந்த அழகை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் அழகை விட என்ன உண்டு? குணம் உண்டு. இதில் குணத்துக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 4வது குறிப்பில் திருப்புங்க. சகோதரிமார்கள் ஒருத்தர் வாசிங்க, 1 பேதுரு. இன்னைக்கு வாசிக்காத, இன்றைக்கு செய்தியில் வாசிக்காத ஒரு சகோதரி 1 பேதுரு 1லேருந்து அப்படியே வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அந்தப்படி கிரேஸ் ஐபிஐ சகோதரிகளே, மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நல்ல கவனிங்க, முடிய பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில், இதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இப்போ கவனிங்க, 6 வசனம் படித்தோம். சகோதரிமார்களே, 1 வசனம் பாருங்கள். உங்கள் சொந்த புருஷ கீழ்ப்படிதான். அப்பொழுது அவள் யாராவது திருவசனத்தை கீழ்ப்படியாதிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நீங்கள் சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்படுங்க சொல்லவே தேவையில்ல. நீங்கள் குடும்பத்தில் நடக்கிற அந்த கற்புள்ள கீழ்ப்படிந்து நடக்கிற கற்புள்ள நடக்கையை பார்த்து எந்த பிரசங்கமும் இல்லாமல் போதனையின்றி மனைவிமார்களுடைய நடக்கையினாலே புருஷனை என்ன செய்வாங்க? ஆதாயப்படுத்தி கொள்வார். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு முறை கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ ஜபைக்கு போவாங்க, இவரும் சபைக்கு போவார். ஆனால் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர், நல்லா உழைப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் என்ன செய்யணும், நண்பர்களை கூட்டிகிட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான், மற்ற நாள் ட்ரிங்க் போட மாட்டார். நண்பர்களை அழைச்சிட்டு வந்து தனி ரூமில் அவர் என்ன செய்வார், ட்ரிங்கு மதுபானம் குடிப்பாங்க நண்பர்களோட. அப்போ மனைவி கிட்ட அவர் என்ன சொல்லுவார், இன்றைக்கி என் ஃப்ரெண்டெல்லாம் வராங்க, கறியெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த கறியை வறுத்து நல்லா ருசியாக நீ கொண்டாந்து என்ன செஞ்சிரு எனக்கு வையின்னு. இந்த மனைவிக்கா கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ இப்படி குடிக்கிறதுக்கு, ஒரு விருந்துக்கு நண்பர்கள் கூட்டம் வந்தால் கூட நான் செஞ்சு கொடுப்பேன், இப்படி குடிக்கிறதுக்கு இப்படி வாரம் ஒரு தடவை இப்படி என்ன செய்கிறாங்களேன்னு சொல்லி மனசு கஷ்டம்தான், செய்ய மனசு இல்லை. ஆனாலும் இந்த வசனத்தை நம்பி என் புருஷனுக்கு நான் மனப்பூர்வமாக என்ன செய்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். ஆனால் இது நான் செய்கிறது தப்பு தான், குடிகாரர்களுக்கு நான் செய்யக்கூடாது. ஆனால் என் நடக்கையை பார்த்து நிச்சயம் என் புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்வீங்க ஆண்டர்ன்னு சொல்லிவிட்டு ஜெபத்தோட முகம் கோணாமல் நல்ல ருசியாக வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே போல் நண்பர்களும் குடிச்சிட்டு இது வாரம் நடக்கும். நல்ல கவனிங்க, ஒரு முறை நண்பரெல்லாம் போன பிறகு இவரும் குடிச்சிட்டு போதையும் ஏறிடுச்சு. இன்னொரு ரூமுக்கு போகிறாரு. ரூமை போய் திறந்த உடனே மனைவி நேர் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நாங்கள்லாம் சபைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம்,
இவர் நல்லா உழைக்கிறார், எல்லாம் செய்கிறாரு, டெய்லி குடிகாரன் அல்ல, ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் குடிகாரன். ஆனால் இப்படி இந்த பாவத்தை செய்கிறாரு. விடுதலை தாங்கப்பா, மன்னிங்கப்பா, ரெச்சிங்கப்பா, ஆண்டவரே இந்த பழக்க வழக்கத்திலேருந்து விடுதலை தாங்க. அவருடைய மனைவியாக இருப்பதனால என்னால் எதிர்த்து பேச முடியல, நான் கீழ்ப்படுகிறேன், அவரை தொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னோன்னே அப்படி போதையே தெளிஞ்சு போச்சுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், போதையே தெளிஞ்சு போச்சு. நண்பர்களோட வந்து போதை ஏறி அப்படியே வர்றாரு. மனைவி முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிச்ச ஜெபத்தை கேட்டு இப்படி போதையே தெளிஞ்சு போச்சுங்க. அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார், இனி நானும் குடிக்க மாட்டேன், என் நண்பர்கள் அழைச்சி வீட்டில் நான் குடிக்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன். சாராயத்தை குடிக்காதன்னு பைபிள் போட்டிருக்கு, சாராயத்தை குடிக்கிறவங்களுக்கு ஐயோன்னு இருக்குது. தெரிஞ்சிருந்து நான் அப்படி துணிகரமாக அந்த செஞ்சிட்டேன்னு சொல்லி தவறை உணர்ந்து அந்த பாவத்தை உணர்ந்து தொடர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். நான் ஏன் இந்த உதாரணம் நான் சொல்கிறேன்னா, அந்த மனைவினுடைய அந்த அந்த கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம், அதே போல தான் அந்த சாராள் ஆபிரகாம் என்ன செஞ்சார், ஆண்டவனே இன்னைக்கு எங்கேயாவது உங்கள் சகோதரிமார்கள் புருஷனா லாடுன்னு சொல்லியிருக்காங்களா? வாடா போடான்னு சொல்லாமல் இருந்தாவே போதும். வாடா போடான்னு. முன்னாடிலாம் கோபம் புருஷனுக்கு தான் இருக்கும், இப்போ கோபம் டிரான்ஸ்ஃபர் மாறி சகோதரிமார்களுக்கு வந்துருச்சு. இப்போ கணவன் மனைவிக்கிட்ட அடி வாங்குற கணவன் தான் அதிகம். நான் பார்த்ததை சொல்கிறேன் உலக அளவில். ஒருவேளை நீங்கள்லாம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். முன்னாடிலாம் கணவன்மார்களை தான் அடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் கோபம் இல்லாமல் உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். புருஷன்மார்களுக்கு தான் அதிகம் கோபம் வரும். ஆனால் இப்போ நாட்கள் ஆக கோபம் டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ மனைவிக்கிட்ட அடி வாங்காமல் இருந்தாவே ஆமாம் போதுன்னு இருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த ஸ்திரீகள் லார்ட் ஆண்டவனேன்னு சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாங்க. வெளிப்பிரகாரமான அழகு, முடிய பின்ன வேண்டான்னு சொல்லலை, பொண்ணு ஆபரண நகைகளை அணிய வேண்டான்னு சொல்லலை, ட்ரெஸ்ஸு உங்கள் வருமானத்தை இருந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் போட வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. ஆனால் அதெல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் அழியாத அலங்கரிப்பு ஒன்று இருக்குது. 4 வசனம் பாருங்கள். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம், அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நீங்கள் கோட்டு சூட்டு நல்ல பட்டு புடவை நல்ல நல்ல முடிய பின்னி அதெல்லாம் போட வேண்டாம்னு சொல்ல வரல. சில கல்யாணத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு நீட்டாக வரணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இந்த அலங்காரத்தை விட அந்த உள்ளான அலங்காரம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் எபிரேய ஸ்திரீ மனைவிமார்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பால் ஊட்டும் போதே அந்த வேத வசனத்தை சொல்லி கொடுத்து, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ. குடும்பத்தில் ஆசாரியான பாஸ்டா கணவன்மார்கள் இருந்தாலும் மனைவிமார்களுக்கும் பங்கு உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேத பண்டிதர்கள்லாம் நிறைய பேரை எடுத்துட்டிங்கன்னா, பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் சொல்கிறாரு, எங்கள் அம்மா, அப்பா வேலைக்கு அங்கிட்டு போயிடுவார், எங்கள் அம்மா நிறைய வசனத்தை படிக்க சொல்லி அப்படி சின்ன வயசில் படித்தது எனக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். பிரதர் ஸ்டான்லி பிளெஸ்ஸிங் யூத்து ஸ்தாபனத்தை ஸ்டான்லி சொல்கிறார், எங்கள் அம்மா வசனத்தை அதிகமாக படிக்க சொன்னது எனக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்குது. இங்கே தரங்கம்பாடியில் சீகன் பால்க் அவங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே இந்த பைபிளில் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு பக்கமும் என் கண்ணீர் இருக்கிறது, நீ இந்தியாவுக்கு நீ என்னவா போகணும், நீ மிஷினரியாக போகணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சீகன் பால்குடைய அம்மா அந்த ஜெபத்தோட. அப்போ குடும்பத்தில் ஆசாரியன்னு சொல்லி பாஸ்டர் வீட்டுக்காருக்கு தான் இல்லை, மனைவிமார்களுக்கும் பொறுப்பு உண்டு. அதுக்கு தான் 2வது குறிப்பில் பேசுகிறேன். ஏன்னா பெற்றோர்கள் வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செஞ்சிருவார், மறந்துடுவார். பிரதர் நீங்கள் பைபிள் படிக்கலைன்னா உங்கள் பிள்ளையை கர்த்தர் மறந்துடுவார், உங்களை மறந்துடுவார். அம்மா நீங்கள் பைபிள் படிக்கலைன்னா உங்களை மறந்துடுவார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறந்துடுவார். நான் வேதத்தின் மகத்துவத்தை நான் என்ன செஞ்சேன், எழுதி கொடுத்த, இது அந்நிய காரியமா, இது யாருக்கும் நினைக்கக்கூடாது, இது கர்த்தர் எழுதி கொடுத்த அன்பின் கடிதம்னு சொல்லி எத்தனை முறை நீங்கள் 100 முறை படிச்சிருந்தாலும் 101வது இதை படிக்கணும். இதை படிக்க போர் அடிக்கக்கூடாது.
பிள்ளைகளை அந்த வசனத்தில் படிக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, உட்காந்துருக்கும் போதும், நடக்கிற போதும், படுக்கிற போதும். அலிபாபாவும் 40 திருடர்களும். ஒரு பாட்டி வடை சுட்டு காக்கா வந்து எடுத்துகிட்டு போச்சு. இதெல்லாம் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்களும் நானும் சொல்லி கொடுக்க தேவை இல்லை. பைபிளில் இருக்கிறத, யோசேப்பு கதை, ஆபிரகாம், இப்படி கதையை பிள்ளைகளுக்கு, அந்த கதையை, நடந்த சம்பவம் கதை வடிவில் என்னதான் டீச்சர் வாரத்துக்கு ஒரு தடவை சண்டே கிளாஸ் டீச்சர் அவங்க எடுக்கிறாங்க. மற்ற 6 நாளும் நீங்கள் சகோதரிமார்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னாதான் அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வளருவாங்க. பெற்றோர் சொல்லணும், இன்றைக்கி பைபிள் படிப்பா, ஜெபம் பண்ணுப்பா, வாப்பா குடும்ப ஜெபத்தில் வந்து கலந்துக்கப்பா அப்படின்னு. வாலிப பிள்ளைகள் அவங்க எல்லாம் கவனிங்க. நான் 25 வருஷம் அனுபவத்தில் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். சின்ன வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. இந்த வாலிப ஸ்டேஜ் வந்தோன்னே ஒரு முறுக்கு வந்துடும். வாலிப ஸ்டேஜ் வந்தோன்னே என்ன வந்துடும், சர்ச்சுக்கு சரியாக பைபிள் படிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, விட்டு வருவாங்க. ஆமாம், போய் எனக்கு தெரியும். ஆமாம், ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் சோர்ந்து போகாமல் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு புத்திமதி ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் ஜெபம் கண்ணீர் வீண் போகாது. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து ஏற்ற நேரத்தில் என்ன செய்வாங்க, அவங்களும் அந்த பொறுப்பில், அவங்களும் ஒரு குடும்பமாக ஆன பிறகு அந்த பழக்க வழக்கம் வந்துடும், இந்த காரியங்கள்லாம் வந்துடும். சரி, கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் எடுங்க. புருஷன்மாரை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்புறம் அந்த 5 குறிப்புக்கும் நான் கடைசியாக சொல்லி ஜெபம் பண்ணலாம். 8:4 வாசிப்போம். சங்கீதம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நல்ல கவனிங்க. புருஷனை, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் புருஷனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் புருஷன், அவனுடைய புருஷன் பேசுகிறேன், புருஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாய்த்து பறவைகளையும், சமுத்திர மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவர்களும் புருஷனுக்கு, ஆதாமுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்ல கவனிங்க. 5வது குறிப்பு, புருஷன் ஹானரபிள் பர்சன். 5வது குறிப்பு, ஒரு புருஷன் கனத்துக்குரியவன். சகோதரிமார்களே, உங்கள் புருஷன் கனத்துக்குரியவர். ஆதாம ஆண்டவர் கனத்துக்குரியவன். இப்போ படித்த பார்த்தீங்களா, தேவதூதரில் சற்று சிறியவன், மகிமையினால் கனத்தினால முடிசூட்டினார். அப்போ புருஷன் எதிர்பார்க்குற ஒரு சுபாவம், நல்லா கவனிங்க, மரியாதை. அது ரொம்ப முக்கியம், மரியாதை. இதே குறிப்பில் மனைவிக்கு சொல்கிறேன். மனைவி எதிர்பார்க்குற ஒரு குணம் அன்பு, கீழ்ப்படி, அன்பு. அப்போ எந்த குடும்பத்தில் மனைவிமார்கள் புருஷனை கனத்துக்குரியவராய், அதே நேரத்தில் புருஷன் பக்கத்தில் மனைவியை அன்பாய் இப்படி நடத்துகிற ஃபேமிலி ஆசீர்வாதமான ஒரு ஃபேமிலி. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் விளக்கம் கொடுக்குறேன். மனைவிமார்கள், இப்போ புருஷன் கனத்துக்குரியவன், ஹானரபிள் பர்சன். புருஷன் மரியாதை எதிர்பார்க்குறான். மரியாதை இல்லைன்னா புருஷனுக்கு கோபம் வரும். எந்த இடத்துலையும் புருஷனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தர குறைவாக மரியாதை இல்லாமல் பேசுனா, அது ஆண்டவர் அப்படி தான் புருஷனை படைச்சிருக்கிறார். புருஷன் எதிர்பார்க்குற குணம் என்னது, மரியாதை. பார்த்தீங்களா, ஒருத்தர் தான் சொல்லியிருக்கார். அதேமாதிரி சகோதரிகள் எதிர்பார்க்குற ஒரு குணம் அன்பு. சரி, அன்புக்கு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, எபேசியர் 5:33 சகோதரிகள் வாசிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். நல்லா கவனிக்கிறீங்களா, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தி, ரெவரன்ஸ், அந்த அங்கே வார்த்தை வருது, அந்த மரியாதை, பயபக்தி.
அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ புருஷனுக்கு நீங்கள் நல்ல ஹானர் பண்ணுங்கள், மரியாதை கொடுங்க. அவர் உங்களுக்கு மேலே என்ன செய்வாங்க? நல்ல அன்பு கூறுவாங்க. இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். முன்னாடிலாம் புருஷன்மார மாமா, ஏங்க, டார்லிங், ஹனி இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக என்ன நடக்குதுன்னா பேர் விட்டு கூப்பிடுறது. சேகர், நான் அங்கே என்னடா பார்த்தேன், யாரா கூப்பிட்றாங்கன்னு. புருஷனை கூப்பிட்றாங்க, சேகருங்க வாடா. அன்றைக்கி மங்களே இங்கே வாடாங்குது புருஷனை, டே இங்கே பாடுறாங்குது. எந்த அளவுக்கு மரியாதை போயிருக்கு பாருங்க. ஃபேமிலி இஸ் ஃபில்ட் ஆன் ரெஸ்பெக்ட். அப்போ புருஷன் எதிர்பார்ப்பது அந்த மரியாதை. ஏற்கனவே சாரால் ஆண்டவனே லார்ட். அதே நேரத்தில் ஆபிரகாமும் சாரால் மேலே அன்பு கூர்ந்தார். 127 வயசில் அந்த அம்மா இறந்து போதுங்க. கிழவி நீ இறந்துட்ட, கடை கட்டு போன சொன்னார். ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? புலம்பி அழுகிறார். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு இருந்தால் தான் அழுக வரும். 127 வயதில் பாட்டி சாரால் இறந்துட்டாங்க. ஆபிரகாம் புலம்பி அழுது அந்த அன்பின் நிமித்தம் கல்ற தோட்டத்தையே விலைக்கு வாங்கி அந்த பாடி அடக்கம் பண்ணுறதை பார்க்குறோம். ஏன்னா அந்த அம்மாவும் அவரை நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆண்டவனே லார்ட் அப்படின்னு. இப்படி குடும்பங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போ கடந்த நாட்களில் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாடா போடா நாயே பேயே. அதேமாரி மனைவியும் கனப்படுத்தணும். ஆண்டவர் என்ன தெரியல, ரெண்டுக்கும் எழுதி வச்சிட்டார். யாரும் தப்ப முடியாது, கணவனும் தப்ப முடியாது, மனைவியும் தப்ப முடியாது. மனைவியை சொல்லும்போது சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புருஷனை சொல்லும்போது சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? ஈக்குவலாக தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? சொல்லி வச்சிருக்கார். இப்போ எடுக்கலாமா? மனைவியும் கனப்படுத்தணும். அதுக்கும் வசனம் இருக்குது. 1 பேதுரு 3 அதிகாரம், அதே தான் 3 அதிகாரம் 7. அந்தபடி புருஷர்களே, கிரேஸ் ஐபிஎஸ் சபை புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டம். என்னங்க பலவீன பாண்டம்? கார் ஓட்டுறாங்க, ஏரோப்ளான் ஓட்டுறாங்க. என்ன ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையும் என்ன செய்கிறாங்க? பெண்கள் செய்கிறாங்க. என்னங்க பலவீன பாண்டம்? அந்த என்ன பலவீனம் தெரியுங்களா? அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க. இந்த உலகத்தில் என் புருஷன் என்ன தான் என்ன செய்யணும்? நேசிக்கணும், யாரையும் நேசிக்கக்கூடாது. அது 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 ஆண்டவர் அப்படி தான் படிச்சிருக்கார் சகோதரிகளை. புருஷன் மரியாதை எதிர்பார்ப்பார். இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் மாறும்போது தான் குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி அந்த பரலோகத்துக்கு கணவன் போவது போல மனைவியும் வரணும். கணவன் பரலோகத்துக்கு போனால் போகக்கூடாது, குடும்பமாக பரலோகத்துக்கு போகணும். அதனால தான் நீங்கள் விவேகத்தோடு மனைவியோட வாழ்ந்து அவர்களுடனே கூட உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாக கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனம், ஹானர், மரியாதை, கனத்தை செய்யுங்கள். புருஷன் எப்படி ஹானரபிள் பர்சனோ அதே போல் மனைவிமார்கள் ஹானரபிள் பர்சன். அப்போ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு முறை கல்யாண மகத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும், நல்ல வேலை செய்யும், எல்லாம் நல்லா செய்யும். ஆனால் எங்கள் பொண்ணுக்கு வாய் மட்டும் என்னது? கொஞ்சம் நீளம். உள்ளதை சொல்லிட்டாங்க பெற்றோர்கள். எங்கள் பொண்ணுக்கிட்ட எல்லா நல்ல குணமும் இருக்குது, ஆனால் என்ன தான் இது? வாய். இந்த மாப்பிள்ளை வீட்டாக்காரர் சொன்னாங்க, ஒரு நல்லா சம்பாதிப்பார், வேலை செய்வார், எல்லாம் பண்ணுவார், இவருக்கு கை மட்டும் கொஞ்சம் நீளம்.
பொண்ணுக்கு வாய் நீளம், மாப்பிள்ளைக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நான் இன்றைக்கி என்ன ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறேன்னா, தகப்பனாக இருந்து, சகோதரிலே உங்களுக்கு வாயும் நீள வேண்டாம், சகோதரிலே உங்களுக்கு கையும் நீள வேண்டாம். நம்ம குடும்பத்தில் நடந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனைவிக்கு வாய் நீளமாக இருந்திருக்கும், கணவன் என்ன செஞ்சுருப்பார்? கையை நீட்டியிருப்பார். சில நேரம் கணவன் வாய் மீறி இருக்கும், மனைவி என்ன செஞ்சுருப்பாங்க? கையை நீட்டியிருப்பாங்க. உண்மைங்க, நீங்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டும் நடக்குது, மாறி மாறி நடக்குதுமா உலகத்தில். நான் நடக்கிறதா சொல்கிறேன், என் சொந்த கருத்தை எதுவும் சொல்லலை. வசனத்தோடு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோடு தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் இன்பராஜ் ஐயா பாஸ்டர் சொல்லுவார், 80க்கு மேலே வயசாச்சு. நானும் என் மனைவியை அடிக்கலை, மனைவி என்ன அடிக்கலைன்னு ஒவ்வொரு கல்யாணத்திலும் சொல்லுவார். இப்போ நான் கையெல்லாம் தூக்க சொல்லலை, ரொம்ப கஷ்டமாக போயிடும். சகோதரிமார்கள் அப்படியே பார்ப்பாங்க, ஏன்னா கையெல்லாம் தூக்க சொல்லலை. இது வரைக்கும் உங்கள் வாயும் நீண்டிருக்கலாம், சகோதரிலே உங்கள் கையும் நீண்டிருக்கலாம், சகோதரிலே உங்கள் கையும் நீண்டிருக்கலாம், உங்கள் மனைவிமாருக்கு கை நீண்டிருக்கலாம், உங்களுக்கு வாய் மீறி இருக்கலாம். எப்படியே இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே என் வாயும் நீளக்கூடாது, கையும் என்ன செய்யக்கூடாது? நீளக்கூடாது. என் புருஷனை கனப்படுத்தணும். அதேமாரி சகோதரிமார்களும் மாமியாரை மாமனாரை தரக்குறைவான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பேசக்கூடாது. இன்றைக்கி போகிற உறவு அல்ல. இன்றைக்கி வேணால் கோபத்தில் நீங்கள் பேசலாம், கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. இன்றைக்கி போகிறது அதே போல் தான். மாமியாரும் மருமகள் மாமியாரை, நான் எல்லாத்தையும் ஈவனாக தான் பேசுகிறேன், யாரையும் ஒன் சைடாக பேசலை. வார்த்தைகளை நம்ம விட்டுறோம், ஆனால் கூட்டி சேர்ப்பது தான் என்னது? கஷ்டம். அதனால் கடந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலத்தில் எப்படியோ போட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே இன்றைக்கி என்னை படைத்த நோக்கத்தை, கணவன் படைத்த நோக்கம், மனைவி படைத்த நோக்கம், 5 காரியத்தை செய்வேன். இப்போ கணவன்மார்கள் இந்த 5 காரியத்தை செஞ்சிங்கன்னா, மனைவிமார்கள் இந்த 5 காரியத்தை செஞ்சிங்கன்னா, உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக. அநேகர் யாராவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆலோசனை சொல்லுவீங்க. நாங்கள் ஒரு காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் வந்துச்சு. வீட்டுக்கு வீடு சொல்லுங்கள் சத்தமாக, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்போ நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். எங்களை மாற்றினது இந்த பைபிள் பிரகாரம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோம். என் மனைவி நடக்க ஆரம்பித்தா. இப்போ சின்ன அதுக்காக பிரச்சனை வரலன்னு, அப்பப்போ சின்ன பிரச்சனை வருது. உடனே என்ன 3வது நபரை உள்ளே விடாமல் பிரச்சனையை நாங்களே என்ன செய்கிறோம்? தீர்த்துக்கிறோம். அன்றைக்கெல்லாம் லெட்ரு போடணும் ஒரு பிரச்சனைனா, அது போக 4 நாள் ஆகும், அதுக்குள்ளே கணவன் மனைவி சமாதானம் ஆகிடுவாங்க. இன்றைக்கி ஊன்னா ஃபோனை காணா, ஊன்னா செல்ஃபோன். உடனே அம்மா வாடி, அவனோட குடும்பம் நடத்த முடியாது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பிரிஞ்சது காரணம் தாய்மார்கள். அதே நேரத்தில் சில குடும்பங்கள் சகோதரிமார்கள் இருக்காங்க, என்ன தான் இருந்தாலும் நீ புருஷனோட தான் வாழணும், குடும்பம்னு அப்படி தான் இருக்கும். எங்கள் குடும்பத்திலலாம் சண்டை வரலையா? உங்கள் அப்பா அம்மா நான் தானே, எங்களுக்கு சண்டை வரலையா? இப்போ உங்களுக்கு வருது, அதெல்லாம் மாறும் அப்படின்னு நல்ல தாய் தகப்பன் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி, நீ புருஷனோட தான் என்ன செய்யணும்? வாழணும். நீ தனியாக என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தாய்மாருன்னா காசு இல்லையா, உடனே கூகுள் பே அனுப்பி வச்சு சல்லுன்னு என்ன செய்கிறாங்க? உடனே கார் அனுப்பி, வீட்டுக்கே கார் அனுப்பி. இன்றைக்கி இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த தலைப்புக்கு போகிறேன். இதெல்லாம் அடுத்த வாரம் இருக்குது, அதனால் அடுத்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் இப்போ நல்லா இருக்கிறது போல் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேக குடும்பங்களை கட்டுவீங்க, அநேகருக்கு ஆலோசனை சொல்லுவீங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆஸ்வதிப்பா. சரி, இந்த 5 காரியத்தை நான் மறுபடியும் யாவப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். 5 காரியத்தையும் மனசில் வச்சுக்கோங்க, குறிப்பை பார்த்துக்கோங்க, இறுதியில் செக் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவன், குடும்பத்துக்கு தலைவன் கணவன், மனைவி என்னது? ஏற்ற தொன்னை. இதுதான் முதல் குறிப்பு. 2வது, குடும்பத்தில் கணவன் சம்பாதிக்கணும், மனைவி சம்பாதித்தால் போனஸ், நல்லது. சம்பாதிக்கலனாலும் குடும்பம் தான், கணவன் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும். மனைவி வீட்டை கட்டணும்.
அது 2வது குறிப்பு. 3வது புருஷன் காப்பாற்றணும், மனைவி பிள்ளைகளை வீடு வசதியெல்லாம் ஏற்படுத்தி காப்பாற்றணும். மனைவி குணசாலியாக இருக்கணும், 3வது குறிப்பு. 4வது குடும்பத்தில் சகோதரர்கள் பாஸ்டராக இருக்கணும். கணவன் மாத்திரல்ல, மனைவிமார்களும் பிள்ளைகளை பக்தியில் பயத்தில் கர்த்தருக்கு பயந்த மனைவி என்ன செய்யணும், நீங்கள் இருக்கணும். இது 4வது. அடுத்து 5வது புருஷன் கணத்துக்குரியவன், ஹானரபிள் பர்சன். மனைவி பயபக்தியாக இருக்கணும், ரெவரன்ஸ் மரியாதை கொடுக்கணும். அதே போல் மனைவியும் ஹானரபிள் பர்சன். கணவன்மார்கள் மனைவிக்கும் மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். 2 பக்கமும் உண்டு. மரியாதை கொடுத்து கிவ் த ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் த ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. அப்போ இந்த 5 சுபாவம், அப்போ கணவன்மார்கள் தலைவனாய், சம்பாதிக்கிறவனாய், காப்பாற்றுகிறவனாய், குடும்பத்தில் பாஸ்டாய், கணத்துக்குரியவனாய் நீங்கள் இருக்கணும். மனைவிமார்களே, நீங்கள் ஏற்ற துணையாய், வீட்டை கட்டுகிறவர்களாய், குணசாலிகளாய், கர்த்தருக்கு பயந்த மனைவியாய், பயபக்தியாய், புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலா இருந்தால் உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கும். அதே போல் வாலிபர்களுக்கும், கல்யாணம் ஆகாத வாலிபர்களுக்கும் இதை கேட்டு நீங்களும் நடந்தீங்கன்னா கல்யாணம் ஆகி உங்கள் குடும்பங்களும் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 2 பேர் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தர் கணவர், ஒருத்தர் மனைவி. கணவர் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இந்த கணவனுக்குள்ள 5 சுபாவமும் எங்கள் எல்லா கணவருக்குள்ளே இருக்கணும். அதே போல் இங்கே இருக்கிற ஸ்திரீகள் சார்பாக ஒரு சகோதரி ஜெபிக்கும்போது, இந்த 5 சுபாவம் மனைவிகளாகி எங்களுக்கும் இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் கணவருக்கும் இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் மனைவிக்கு இருக்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் சூழ்நிலைனால நாங்கள் இதெல்லாம் தவறுனதுனால எங்கள் குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, சமாதான குலைச்சல். இன்றைக்கி எங்களோடு நீங்கள் வேத பைபிள் வசனத்தின் மூலம் பாஸ்டர் ஒரு தகப்பனாக இருந்து எங்களோடு நீ பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இது பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே கண்ணை மூடலாமா? அப்படியே கண்களை மூடலாமா? ஒரு புருஷர்